வணக்கம் அன்பர்களே. காசிக்கு வீசம் பெருசு என்று சொல்லக்கூடிய விருதாசலம் பழமலை நாதர் கோவில் மாசி மக தேரோட்ட காட்சிகள் தான் இது. உலகிலேயே முதலில் தோன்றி அழிந்த மலை என்பதால் இந்த ஊர் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி பெருமை வாய்ந்த வரலாற்று புகழ்மிக்க விருதாசலம் விருத்தகிரி ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பழமலைநாதர் கோவில் மாசி மக பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டும் இங்கு மாசி மக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்வான மாசி மக தேரோட்ட காட்சிகள் தான் இது. இந்த கோவிலுக்கு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது இங்கு 5 கோபுரங்கள், 5 கொடிமரங்கள், 5 தீர்த்தங்கள், 5 பிள்ளையார் சன்னதி, ஆழத்து பிள்ளையார் சன்னதி உட்பட 5 பிள்ளையார் சன்னதிகள், 5 நந்திகள், 5 தேர் என்ற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகவும் முக்தி தலமாகவும் விளங்குகின்றது. தேவார பாடல் பெற்ற இந்த தலத்தில் வள்ளல் பெருமானார் உள்ளிட்ட பல்வேறு அருளாளர்கள் இங்கு வழிபாடு செய்து இந்த இறைவன் மீது பாடல்களை பாடியுள்ளனர். காசிக்கு நிகரான கோவில் என்றும், காசியை விட வீசம் பெரிய கோவில் என்றும், தென்காசி என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பழமலைநாதர் கோவில் மணிமுகா நதிக்கரையில் அமையப்பெற்றுள்ளது. இது முக்தி தலமாகவும் விளங்குகிறது. முருகப்பெருமான் இங்கு 28 சிவலிங்கங்களை நிறுவி பூஜை செய்ததாகவும் கோவில் தலபுராணம் இருக்கின்றது. இந்த கோவிலின் தலமரமாக இருக்கக்கூடிய வன்னிமரம் 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பெருமை வாய்ந்த இந்த கோவில் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.